அண்ணன் பேச்சில் மட்டும்தான் தெளிவு இருக்குது. மற்றதுலலாம் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் 15 வருஷமாக நான் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் உரையாடல் தான் கேட்போம். வாக்களிக்கிறதும் அண்ணனுக்கு தான் வாக்களிப்போம். ஒன்றுமே வேண்டாம். அண்ணன் நேர்மை நான் சொல்கிறாங்கல்ல, நேர்மையாக இருக்கணும், மக்களுக்காக உழைக்கிறாங்கல்ல. எங்களுக்கு இலவசமே வேண்டாம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களுக்கு பணம் வேண்டாம், எங்களுக்கு இது நல்ல ஆட்சி வந்தால் போதும்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் திருவாரூர் மன்னார்குடி தொகுதி. திருவாரூர் மன்னார்குடி தொகுதி. என்னோட கணவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி அதில் இருந்தாங்க. அவங்க என்னை ஊக்கப்படுத்தி நீ இதுக்கு வரணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க தூண்டுதல் மேலே தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் வந்து பார்த்த பிறகு தான் இவங்களோட உரையாடலாம் கேட்ட பிறகு எனக்கே இதில் ஒரு அண்ணன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து ஏன் நாங்கள் அது அப்படி தான் நான் இந்த இடத்துக்கே நான் வந்தேன். ஃபஸ்ட்டு நான் அவங்க என் கணவரோட இதனால தான் வந்தேன். இப்போ ஆனால் என்னோட சொன்னால் நான் அவரை விட அதிகமாக தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். யாரை பார்த்தாலும் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, அதில் உள்ளதை எடுத்து. ஆமாம், முரண்பாடுகள் நிறையா சொல்கிறாங்க. இந்த வழியிலேருந்து எங்களுக்கு இலவசம் இல்லை, எங்களுக்கு ஓட்டுக்கு பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. எங்ககிட்ட சொல்கிறாங்க, எங்ககிட்ட நிறையா சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம், அண்ணனுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. ஆமா, டிவிக்கு எங்க வீட்ல 2 பையங்க இருக்காங்க. அவங்க விஜய் ஃபேன் தான். ஆனா இப்ப அரசியலுக்கு வந்த பிறகு அவங்க என்ன பையனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அண்ணனுக்கு தான் நான் வாக்களிப்பேன்னு எங்க வீட்ல உள்ள 2 பையனுங்களுமே சொல்றாங்க. அந்த அளவுக்கு பசங்க ரசிகரா தான் நான் பாக்குறேன். ஆனா அண்ணனுக்கு தான் என்னோட ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க. என் பசங்க இப்ப வந்திருக்காங்க. ஆனா தலைவனா எங்க பையனுங்களே உணர்றாங்க, இது மாதிரி அண்ணன் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இப்ப நினைக்கிறாங்க. யாருமே சொல்லி கொடுக்கல. எல்லா கூட்டத்துக்குமே அவங்க வர்றாங்க, என் பையங்க வர்றாங்க. எங்கனையாவது ஒரு இதுல வரும்போது, பஸ்ல வரும்போதுமே பேனரை பார்த்தாலே, அம்மா அண்ணன் இன்னைக்கு சீமா அண்ணனை பார்த்தம்மா, பேனர்ல பார்த்தேன் அப்படின்னு வந்து எங்க பையன் வந்து பஸ்ஸை விட்டு இறங்க உடனே, ஸ்கூல் பேக் விட்ட உடனே வந்தோடனே சொல்லுவான். சின்ன பையன் 4th படிக்கிறான். அவனுக்கு வந்திருக்கான், அந்த வெளியில காருக்கு போயிட்டான். அவன் அந்த அளவுக்கு அண்ணன் மேல நாங்க எங்க குடும்பமே நாங்க தீவிரமா இருக்கோம். நாங்க யாரை பார்த்தாலும் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு. இப்போ கொஞ்சம் பேரை மாத்தியே கொண்டு வந்திருக்கோம். பாதி பேர் ஓட்டு போடுறேன்னு சொல்லி மாத்தியாச்சு, பாதி பேரை கொண்டு வந்துடும். நான் பாதி பேரை இனிமே தான் இறங்கி களத்துல இறங்கணும். ஆமா, அவங்க எல்லாமே இங்க நாங்க கூட்டத்துக்கு நேரா வருவோம், வீடியோ பார்ப்போம், போன்ல பார்ப்போம், அண்ணனோட பேச்சை கேட்போம், எல்லாமே பார்ப்போம். என் பையன் ஒருத்தர் 10th படிக்கிறான், ஒருத்தர் 4th படிக்கிறான். 2 பசங்களுமே அண்ணனோட தீவிர ரசிகர்னு சொல்லலாம். உலகின் முதலாக பண்பட்டு நாகரிகமடைந்த இனத்தின் மக்கள். உலகின் முதல் மொழி தமிழ், அது என் மொழி. உலகில் எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உன்னில் செங்கல் கடல் புரை சுடர்கடவுள் தந்த தமிழ்தான். சிவபெருமானே பேசிய தமிழ்தான், முருகனின் தமிழ்தான். என் மூதாதைகள், என் ஈரையின் கடவுள் பேசிய மொழி தமிழ். உலக மொழிகளின் தாய் தமிழ். அந்த தமிழின் பேரன்பு மிக்க தாய் தமிழ். அவன் மகளில் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் என் இனம் தாழ்வு, என் தமிழ் தாழ்ந்தா. அதை மான தமிழச்சி மாறே பால் குடித்த எந்த மகனும் ஏற்க மாட்டான், எந்த மகனும் ஏற்கிற. அதனால் எதிர்க்கிற பட்டியல் என்று தூக்குறா வெள்ளடா தேவேந்திரன் என்னை பட்டியலிருந்து வெளியிடு. உனக்கான அந்த எஸ்சி, அந்த சலுகை வேண்டாம். எனக்கு வேண்டியது உரிமை. இந்த நிலத்தில் இது நாடு, என் நாடு. என் நாட்டில் எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. என் உரிமை என்ன? என் இடஒதுக்கீடு என்ன? என் இடஒதுக்கீடு என்ன? என்னது? அதை எஸ்சியில வச்சு கொடுக்காத, பிசியில எம்பிசியில வச்சு கொடுத்துரு, அவ்வளவுதானே. பேக்வர்ட், மோஸ்ட் பேக்வர்ட் வச்சு கொடுற. இங்க என்ன கொடுக்குறியோ அதை அங்க வச்சு கொடுற. இங்க உட்கார்ந்து சாப்பிடுற சோற அங்க உட்கார்ந்து போடுற, அவ்வளவுதானடா. இடஒதுக்கீடு கொடுக்குறவன் நீ யாரா? நாய, நீ உட்கார்ந்து கிடமே. நான் போட்ட பிச்சடா, என் ஆத்தா அப்ப நீங்க கூடி இருக்கிற என் ரத்த சொந்தங்கள், என் மாமச்சன், சித்தப்பன், பெரியப்பன், என் தாத்தன், பாட்டன், என் பரம்பரை போட்ட பிச்சடா. நீ இருக்கிற நாட்கள், நீ இருக்க இடம், நீ யாரா எனக்கு இடம் தர்றதுக்கு? இது ஏன் இடம்?